கிளம்பிடுவா. இவன் தாங்க ஹவுசிங் போர்டு ராஜா. இவனுக்கு இந்த ஃபைட்னா உசுறு. 4-5 வருஷமா குணாவை தோக்கடிச்சு ராஜாவா காசிமடி ஏரியாவில் பலம் வரான். இந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறதே புகழுக்கு மட்டும்தான், காசு பணத்துக்காக இல்லை. இவன் தாங்க காசிமேடு குணா. இவனுக்கு தொழில்னு பார்த்தா தண்டல் வர்றது கட்ட பஞ்சாயத்து. இந்த ஏரியாவில் இவங்கிட்ட காசு பணம் வாங்காத ஆளே இல்லை. இந்த ஃபைட்னா இவனுக்கும் உசுறு. இப்போ நடக்க போகிற ஃபைட்டில் இவன் ஜெயிக்கிறானு பார்ப்போம். இங்கே பாருமா, இவருக்கு தலையில் பலமாக அடிபட்டு இருந்தது. மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயிருந்தது. இவர் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இது சரி பண்ணணுன்னா குறைஞ்சது 5-6 லட்சம் செலவாகும். நீங்கள் காசை ரெடி பண்ணிவிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் கொடுக்குற மெடிசனை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், கூட்டிகிட்டு போயிடுங்க.
காலங்காத்தாலே கடை முன்னாடி வந்து குச்சின் படுத்துன்னு இருக்குது கஷ்டமாதான். சனி ஏந்துப்பா. என்ன மாதிரி இந்த மனுஷனை இப்படி படுக்க போட்டானே? காசே வேணான்ட்டு இருந்தாரு, அந்த காசே இவரை கட்டில் படுக்க வச்சிருச்சு. அக்கா ஏதான்னா குரல் கொடுக்கா, நான் உடனே ஒடியாந்துடுறேன். சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. மைசே ஓட்டாண்ட வந்துடு. அவனை அடிச்சு சாவடிக்காம இங்கே வந்து கட்டில் பத்துனுங்கிற பாருண்ணே. இதெல்லாம் பண்ணணும் என் தலையெழுத்து பாரு. அக்கா டாக்டர் கொடுத்த மாத்திரையை கரெக்டாக குத்துருக்கா. நான் நோ உனக்கு ஒன்றே ஆகாதுண்ணே, நீ ஏன் கவலைப்படுற? என்ன உனக்கும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் வேலை பண்ண போகிறோம். மனுஷன் மட்டும் விட்டுறாதானே. வரேங்க்கா, பார்த்துக்கோ. பாருங்கடா உங்க நைனாவ சண்டை சண்டைன்னு போய் நீ எப்படி கிடக்குறாருன்னு. இந்த ஆள் வாங்குற ஒரு ஆடியும் பாதி நம்ம 3 பேருக்கு தான் போய் சேரும்னு பாரு. இவர் முழுசா பத்துன்னு இருக்கிறாரு, நம்ம பாதி உசுரோட சுத்தின்னு இருக்கோம். ஐயோ போதும் எவனையே பார்த்துன்னு இருந்தது. என் மீதி உசுறு போறதுக்குள்ள என் பிள்ளைங்களை நான் கரைச்சி எடுத்துக்கணும். போயா பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் சும்மா. நீ கூடிய சீக்கிரம் ஏஞ்சி நடந்துடுவ பாரு. அம்மா அப்படி பேசிச்சுட்டு நீ ஒன்றும் ஃபீல் அடிக்காத. அதால அப்படி பேசாமல் இருக்க முடியாதுப்பா. ஃப்ரீயாக விடுப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மணி, டேய் மணி. என்னக்கா? இந்தா புடி. அண்ணாச்சி கடையில் போய் 4 கிலோ அரிசியும் காய்கறியும் வாங்கிக்க. அப்பால பாய் கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி கறி வாங்கிடணும். கிளம்பு. சரிக்கா, கடை வரதுனால கூட்டிருந்து பரவாயில்ல அக்கா, கடையை தந்துச்சு. இனிமேல் சோத்துக்கு ஒரு கவலையும் கிடையாது. கத்திச்சுரா.